कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधर महाराज की ஸ்ரீபதியான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜியுடைய கருணையினாலையும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய கிருபையினாலையும் ஸ்ரீமத் பாகவதம் அதை எளிமையாக பார்த்து கொண்டு வந்துருக்கிறோம். 2வது ஸ்கந்தத்தில் சுகமுனி பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வரார். உடனே பரீட்சித்து ஒரு பெரிய கேள்வியை கேட்டுட்டான். இந்த உலகம் உருவானது எப்படின்னு கேட்டுவிட்டான். பொதுவாக சயின்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. ஆன்மீகத்தில் அதை விட ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கணும் இல்லையா? பாகவதம் அதை ரொம்ப சுலபமாக காட்டுறது. அந்த கதையை தான் சுகமுனி முதல்ல சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு ரொம்ப கனமான விஷயம் சொல்லணும்னா முதல்ல நம்ம எல்லாரையும் வேண்டிப்போம் இல்லையா? நம்ம குருவோடைய குரு அப்படிலாம் வேண்டிப்போம். அதனால தான் பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே காஷாய தண்டகரகாதி விபூஷிதாங்கன்னு யாரை நம்ம ஸ்மரிக்கிறோம்னா போதேந்திர சுவாமிகள், பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அதுக்கப்புறம் ஹரே ராமேதி கிருஷ்ணேத்தின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவை ஸ்மரிக்கிறோம். அப்புறம் நம்ம அருமை குருநாதராக இருக்கக்கூடிய நம்ம சுவாமிஜியை முரளி மண்டித கரகமலம் அப்படின்ற ஸ்லோகத்துக்கு முன்பாக கலையே சுந்தராகாரம்னு ஸ்மரிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ சுகமுனி பார்த்தார். பரீட்சித்து ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டான். இந்த உலகம் உருவானது எப்படி அப்படின்னு. இது வரைக்கும் அறிவியல்ல இதுக்கான ஒரு கன்செஷன் சொல்வார், ஒருமித்த கருத்து வரவே இல்லை. ஒருத்தர் ஒரு தியரி சொல்றார்கள், ரொம்ப ஆழமான விஷயம். ஆனால் நம்ம பாகவதம் 5000 வருஷமா இந்த கருத்துக்கு முரண் கருத்தாக சொல்லவே இல்லை. இதே கருத்தை தான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு. அதனால இங்க அந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே முதல்ல அவர் என்ன பண்ணார், நம்ம வாசுதேவனான கிருஷ்ணனை 12 ஸ்லோகத்தினால தியானம் பண்ணிட்டோம். தன்னுடைய தகப்பனாராகவும் குருவாகவும் தெய்வமாகவுமே இருக்கக்கூடிய வேதவியாசரை அவர் மனதால நினைத்து, அதுக்கப்புறம் நான் உலகம் எப்படி உண்டானதுன்ற கதையை சொல்றேன். ஆனா இது நான் சொன்னதா இருக்க வேண்டாம், என் குருவோடைய குரு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை வச்சே நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். யார் அது அப்படின்னா, பிரம்மான்னு இருக்கார் இல்லையா, 4 முகம் கொண்ட அந்த பகவானுடைய உந்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரம்மா. அந்த பிரம்மாவும் அவருடைய கடைசி குழந்தையா இருக்கக்கூடிய நாரத மகர்ஷியும் செய்யக்கூடிய ஒரு சம்பாஷணையை வைத்தே நான் சொல்கிறேன். நம்ம குருநாதர் அழகா சொல்லுவார், நம்ம ஆன்மீக விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன்னு சொன்னோம்னா எடுபடாது. என்ன சொல்லணும்னா, எங்க குருநாதர் அப்படிதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம குருநாதர் என்ன சொல்லுவார், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அப்படிதான் சொல்றார் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா என்ன சொல்லுவார், போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிதான் சொல்றார் அப்படின்னு எல்லாருக்கும் சொந்த அனுபவம் அது. ஆனாலும் அவர்கள் எப்படி இதை காட்டுவார்கள்னா, என் குருநாதர் இப்படிதான் எனக்கு காட்டினார் அப்படின்னு எடுத்து சொல்வார்கள். அந்த மாதிரி நம்ம சுகமுனி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த குரு பரம்பரையை வச்சுட்டு ஆரம்பிக்கிறார். இந்த பாகவதத்தையே ரொம்ப தேனினும் இனிய தமிழ்ல செவ்வை சூடுவார்னு ஒரு பெரியவர் தமிழ்ல பாசுரம் மாதிரி எழுதியிருக்கார். ரொம்ப அழகா இருக்கும், நமக்கெல்லாம் கூட புரியும். ஏன்னா அந்த காலத்து தமிழ் சில பேருக்கு புரியாது இல்லையா? ஆனா இங்க செவ்வை சூடுவார் பாகவதம் ரொம்ப இனிமையா இருக்கு, எளிமையா இருக்கு. நம்ம டெய்லி பாகவதம் முடிஞ்ச உடனே ஒரு பாகவத ஆரத்தி பாடுறோம் இல்லையா, ஜெய ஜெய பாகவத். அந்த ஆரத்தி பாட்டை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான் அருளியிருக்காரு. அதுல என்ன காட்டுறாருன்னா, பாகவதம் இன்னைக்கு நம்ம கையிலையும் காதலையும் நம்ம வாக்குலையும் இதயத்திலையும் விளையாடுறது. இந்த பாகவதம் எப்படி வந்தது நமக்குன்னு ஒரு பரம்பரை அந்த பாட்டிலையும் வந்துடும். அதே பரம்பரையை தான் நம்ம செவ்வை சூடுவார் அழகா சொல்ற. பாகவத்தோட பெருமை என்ன தெரியுமா? பகவானே தன் திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு நூல் தான் இந்த பாகவதம். பகவானாலேயே சொல்லப்பட்டது. சாக்ஷாத் பகவதோதிதம் அப்படின்னு பாகவதமே சொல்றது. பகவானே சொல்றான். பொதுவா பகவானே தானே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 அர்த்தம். ஒன்று, நல்லா படித்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எல்லா சப்ஜெக்டும் எடுக்க தெரியும். காலேஜில் எல்லா சப்ஜெக்டும் அவர் எடுப்பார். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருப்பார் இல்லையா, இந்த துணை ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு நீ கணக்கா நீ எடு அப்படின்றவார். ஃபிசிக்ஸா நீ எடு, கெமிஸ்ட்ரியா நீ எடு, பயாலஜியா நான் எடுக்கிறேன் அப்படிம்பாராம்.
ஏன் அதுக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு, அவரை வச்சு எடுக்க வேண்டியதானேன்னா அவருக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், தானே எடுக்கிறேன் பார், ஏன்னா அவருக்கு பிடிக்கும் அது சொல்லித்தரது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அத்தனை குழந்தைங்களும் பாஸ் ஆக வேண்டிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், வேற யார்கிட்டையும் அதை கொடுத்தா சரிப்படாது, நானே சொன்னாதான் சரிப்படும்னு ஒரு மூத்த ப்ரொஃபஸர் சொல்ற மாதிரி பகவான் பார்த்தாராம். பாகவத தர்மமாகிய இந்த மகாமந்திரம் கீர்த்தனம் காட்டக்கூடிய தர்மம் தான் பாகவத தர்மம். அந்த தர்மத்தினால தான் குழந்தைகள் அத்தனை பேரையும் தான் மடியில் உட்காந்து வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பகவான் மற்ற ஒரு ரிஷி கிட்ட இதை தள்ளி விடாம தானே சொன்னானாம். அவ்வளோ முக்கியமான தர்மம். பிரேமிக வரதனே தான் திருவாய் மலர்ந்து சொன்ன சாஸ்திரம். அதனால முதல் குரு யாரு நம்ம எல்லாருக்கும்னா பிரேமிக வரதன் தான். அதைத்தான் ரொம்ப அழகா செவ்வை சூடுவார் சொல்றார். அழியான் அயனுக்கு ஓத, அயன் அப்படின்ற வார்த்தைக்கு பிரம்மான்னு அர்த்தம். ஆழியான்னு அர்த்தம். சங்கு சக்கர கதாதரனா இருக்கக்கூடிய பகவான் பிரம்மாக்கு சொன்னார். அயனும் நாரதற்கு கூற, இந்த அயன் யாருக்கு சொன்னார்னா தான் குழந்தையா இருக்கக்கூடிய நாரதருக்கு சொன்னாராம். யாழுடை முனி வியாசருக்கு உரைத்திட, யாழ்னா வீணை, அந்த வீணை உடைய அந்த முனி யாருன்னா நாரதர். அந்த நாரதர் யாருக்கு சொன்னார்னா வியாசருக்கு சொன்னாராம். வியாதன் அன்பால் சூழுமாறு எனக்கு சொன்ன, சுகமுனி பேசுறாரு இல்லையா, இந்த வியாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் மேல அன்புனால அதே கதையை எனக்கு சொன்னத தொல்கதை நினக்கு சொல்வேன். பரீட்சித்தை பார்த்து சுகமுனி சொல்றார், எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த கதையை நான் உனக்கு சொல்றேன்ப்பா. வாழிவால் அரசா என்று மறைமுனி வழங்கல் உற்றான். மறைமுனினா நம்மளுடைய சுகமுனி. அவர் சொல்ல ஆரம்பிச்சார்ன்ற. இதுதான் நம்மளுடைய குரு பரம்பரை. ஃபர்ஸ்ட் குரு யாரு நமக்குன்னா நாராயணன் தான் முதல் குரு. லக்ஷ்மிநாதனா இருக்கக்கூடிய நம்ம ராதாகாந்தனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் நமக்கு முதல் குரு. அந்த கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சொன்னார். பிரம்மா தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய நாரதருக்கு சொன்னார். இவ்வளவு கூட்டெல்லாம் கூட்டி சொல்லல, வீட்டில் பூட்டிட்டு சொன்னாங்க ரெண்டு பேர். இதுக்கு வைஷ்ணவத்தில் ஒரு பேர் உண்டு, ஓரான் வழின்னு பேர். அதுக்கு அப்படின்னா என்னன்னா, குரு ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லுவாராம், பப்ளிக்குலாம் சொல்ல மாட்டாராம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம், எல்லாருக்கெல்லாம் டக்குன்னு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. இந்த நாரதர் வியாசருக்கு ஞாபகப்படுத்துறார். ஏன்னா வியாசரே பகவான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது, ஞாபகப்படுத்துறார். வியாசர் என்ன பண்ணார், தான் குழந்தையான சுகருக்கு சொல்றார். இப்போ சுகர் சொல்றார், நான் இப்படி கேட்ட இந்த கதையை உனக்கு சொல்வேன் கேள் அப்படின்னு நம்ம பரீட்சித்துக்கு சொல்றார். இப்படிதான் நமக்கு வருது. ஜெய ஜெய பாகவத பாடுறீங்க இல்லையா, பரமபதே பகவான் முதல்ல, பக்த பரிபாலன குணவான். அவர் யாருக்கு சொன்னார்னா நம்ம பிரம்மாவுக்கு சொல்றார். அது முதல் ரெண்டாவது வரியில வந்துருச்சு. அடுத்த வரியில என்ன சொல்றோம்னா, இந்த பிரம்மா யாருக்கு சொன்னார்னா நாரதருக்கு சொன்னாராம். அதுக்கு அடுத்த வரியில என்ன வருதுன்னா, நாரதர் வியாசருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் நிகமாந்ததலோர்கலிதம் மதுரம் நிரவத்ய பதலசிதம். இந்த வரியில என்ன சொல்றோம்னா, இந்த வியாசர் சுகமுனிக்கு சொல்ல கலிமலஹரணம் துவாம், அதுல சுகமுனி பரீட்சித்துக்கு சொல்ல நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு வருது. இப்போ இவ்வளோ நாள் கதை கேட்டோம் இல்லையா, யார் யாருக்கு சொன்னார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா 26 வாரம் 28 வாரமாக பாகவதம் கேட்குறோம். பாகவதம் யார் சொன்னார் அப்படின்னா, குருஜி ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சார், அவர் எனக்கு சொன்னார் சொல்லக்கூடாது. நம்ம பெருமாள் பிரம்மாவுக்கு சொன்னார். பிரம்மா நாரதர், திருப்பி சொல்கிறேன், மறக்கவே கூடாது வாழ்க்கைக்கு, அடுத்த 100 வருஷத்துக்கு மறக்கக்கூடாது. பகவான் பிரம்மாவுக்கு சொல்கிறார், பிரம்மா நாரதருக்கு சொல்கிறார். நாரதர் வியாசருக்கு ஞாபகப்படுத்துறார். வியாசர் தன்னுடைய குழந்தையான சுகமுனிக்கு சொல்றார். சுகமுனி பரீட்சித்துக்கு சொன்னார். கூட இருந்து உக்ரஸ்ரவஸ் அப்படின்னு புராணம் சொல்லக்கூடியவர் அதை கேட்டுட்டும் நம்ம சௌனக ரிஷிகளுக்கு சொன்னார். இது அத்தனையும் திரட்டி வியாசர் நமக்கு ஒரு புஸ்தகமா கொடுத்துட்டார். இதெல்லாம் தெளிவா எடுத்தோம். இப்படி அந்த ஒரு அழகான குரு பரம்பரை எடுத்து சொன்ன அப்புறம் இந்த படைப்பு என்ன, இந்த படைப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சுலபமாக சொல்லிடுறோம், பகவான் தான் படைச்சான்னு. எப்படி படைச்சான்னு பாகவதத்தில் சொல்கிறார். படைப்புலேயே 2 ஸ்டெப்பு இருக்குது, ரைட்டா? படைப்பில் என்ன 2 ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னா, முதல் ஸ்டெப்போட பேர் சொல்கிறேன், புதுசாக இருக்கும், பரவாயில்ல கேட்டுக்கோங்க. சர்க்கம்னு பேர். சர்க்கம்னா முதல் லெவல் படைப்பு. 2வது லெவல் படைப்புக்கு விசர்க்கம்னு பேர்.
என்ன சர்க்கம் விசர்க்கம் 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இப்படி தான் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. பொதுவாக பசங்கள்லாம் பிளாக் வச்சு விளையாடுவாங்க தெரியுமா, லெகோன்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன சின்ன பிளாக்ஸ் இருக்கும், அதை சேர்த்து 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 வீடு பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர் பண்ணுவாங்க, பெரிய தோட்டம் பண்ணுவாங்க. இப்போது ஒரு பெரிய ஹெலிகாப்டர் பண்ணும் சின்ன சின்ன பிளாக்கெல்லாம் வச்சுன்னா முதல்ல என்ன வேணும்னா ஒரு 5 வகையான பிளாக் வேணும். முதல்ல அந்த பிளாக்கை வச்சுருந்தானே மற்றதெல்லாம் சேர்த்து போட முடியும். அந்த 5 வகையான பிளாக்கு குழந்தையால் பண்ண முடியாது. அந்த அப்பா என்ன பண்ணுவார், எங்கேயோ ஒரு கடையிலையோ இடையிலையோ இல்லைன்னா சொந்தமாகவோ ஏதாவது பிளாஸ்டிக் கம்பெனி வச்சா அவர் கூட பண்ணலாம். இந்த 5 விதையான பிளாக்கை, ஒன்று வந்து நீட்ட பிளாக்காக இருக்கும், ஒன்று சதுர பிளாக்காக இருக்கும், ஒன்று வட்ட பிளாக்காக இருக்கும், ஒன்று இப்படி நிற்கிற பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி 5 விதமான பிளாக்கை வாங்கி நிறைய வாங்கி இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு, இனிமேல் இதில் நீ வகை வகையாக பண்ணணும் செட்டு, நீ இதை வச்சு நீ ஹெலிகாப்டர் பண்ணு, இதை வச்சு வீடு கட்டு, இதை வச்சு கோட்டை மாதிரி பண்ணு, இதை வச்சு ஒரு அழகான தோட்டம் மாதிரி பண்ணுன்னு வகை வகையாக பண்ண முடியும் பிளாக்கை வச்சு, இல்லையா? அதுக்கப்புறம் யார் கையில் இருக்குன்னா குழந்தை கையில் தான் அது இருக்குது. அப்போது இந்த பிளாக்குனால அழகான ஒரு கோட்டை கட்டணும்னா அதுக்கே 2 ஸ்டெப் இருக்கு இல்லையா? அப்பா பண்ணுற ஸ்டெப்பு ஒன்று, அப்புறம் குழந்தை அப்பா கொடுத்த பிளாக்கை வச்சு வகை வகையாக அதை சேர்த்து அதை அழகாக கட்டி, அப்பா இதை பாரு நான் அழகான ஒரு கோட்டை கட்டியிருக்கேன்னா வெரி குடும்பார் அப்பா. இந்த குழந்தை என்ன நினைக்கிறது, நான் தான் இந்த கோட்டையை கட்டினேன்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. அப்பா என்ன பண்ணுவார், பிளாக்கோட சேர்த்து ஒரு சின்ன வரைபடமும் கொடுத்துருவார். பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த வரைபடத்தை பார்த்து பார்த்து ரெட் எங்கே வரணும் ப்ளூ எங்கே வரணும்னு பார்த்து வைக்க வேண்டியது குழந்தை பொறுப்பு. கட்டினது அப்பந்தான். ஏன்னா அந்த பிளாக்ல ஃபோட்டோ இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழந்தை இஷ்டத்துக்கு போட்டுதுன்னா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும் அது. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு, பிளாக்கையும் கொடுத்து அந்த பிளாக்கை எப்படி சேர்க்கணும், சேர்த்தா எப்படி அமையும்னு அழகான ஒரு வரைபடத்தையும் கொடுக்கறதுனால இந்த குழந்தை வகை வகையாக அந்த பிளாக் அழகாக போட்டு கோட்டை கட்டுறது, ஹெலிகாப்டர் கட்டுறது, ஒரு கப்பல் கட்டுறது, ஒரு பெரிய வீடு கட்டுறது, இந்த மாதிரி வகை வகையாக கட்டுறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ அப்பா தான் நாராயணன், அப்பா தான் பிரேமிக்க வரதன், இந்த குழந்தை தான் பிரம்மா. இந்த அப்பா முதல்ல 5 விதமான பிளாக் வகை வகையாக பண்ணி கொடுக்குற அந்த ஒரு படைப்புக்கு தான் சர்க்கம்னு பேர். அந்த 5 விதமான பிளாக்ல இந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா 84 லட்சம் விதமான வெரைட்டி பண்ணுறாராம் அவர். அதுக்கு தான் விசர்க்கம்னு பேர். பாகவதம் என்ன பண்ணுறது, இந்த சர்க்கம்னு சொல்லக்கூடிய அப்பாவே இந்த பிளாக்கை எங்கேருந்து எப்படி பண்ணுறாருன்னு சொல்லும். அதுக்கப்புறம் இந்த 5 வகையான பிளாக்கை வச்சுட்டு இந்த குழந்தை எப்படி வகை வகையாக அதை சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லும். அதனால பாகவதத்தில் அடுத்த 2 ஸ்கந்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 விஷயத்தை தான் நல்லா நீட்டு சொல்லும். ரைட்டா? யாருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்களாம் ஆ அப்படின்னு கேட்பார்கள், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவ்வளோ ஆ அப்படின்னு. அதனால நீங்கள் ஆடு கேட்குறதா அப்படின்னு இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நான் 2 விதமாகவும் இருக்க மாட்டேன், இருக்கிறத சொல்லிகிட்டே வேண்டியிருக்கேன். நம்ம குருநாதர் சொன்னார், புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், நீ எதுவுமே இறக்கி சொல்லாத, குறைச்சி சொல்லாத, நிச்சயமாக என் குழந்தைகள் இதை புரிந்து கொள்வார்கள்னு ஒரு தைரியத்தை கொடுத்து தான் எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அதனால உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். அதனால 2 விதமான படைப்பு. முதல் படைப்பை யார் செய்கிறார்னா நம்ம பிரேமிக்க வரதனே வகை வகையான பிளாக்கு ஏற்பாடு பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. யாருக்குன்னா பிரம்மாக்கு. அந்த பிரம்மா என்ன பண்ணார், 84 லட்ச விதமான உயிரினங்களை இந்த பிளாக்கை வச்சுட்டு தான் அத்தனை விதமாக பண்ணுறார். முதல் சிருஷ்டிக்கு என்ன சிருஷ்டி, நீங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணோம் பார்த்தீங்களா, பகவான் படைக்கணும்னா படைக்கிற சக்தின்னு ஒன்று வேணும் இல்லையா? இப்போ நம்ம பிரேமிக்க வரதன் படைக்கிறான்னா படைக்கிற சக்தி யாருன்னா நம்ம ராதாதேவி தான், நம்ம லக்ஷ்மி தான். அந்த லக்ஷ்மியுடைய அர்ச்சனையில் முதல் பேர் என்னன்னா பிரகிருத்தியை நமஹா அப்படின்னு வரும். 2வது பேர் என்ன, விக்ருத்தியை நமஹா அப்படின்னு வரும். இது 2ம் வேற எதுவும் இல்லை. முதல்ல பகவான் தன் சக்தியை வைத்து கொண்டு ஒரு அடிப்படை படைப்பு 5 பிளாக் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பிரகிருத்தின்னு பேர். அப்புறம் தான் குழந்தையா இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்த்து உனக்கு பிளாக்கை கொடுத்துட்டேன், இனிமேல் வகை வகையான உயிரினங்களை நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொன்னதுங்கிறதுக்கு தான் விக்ருத்தின்னு அர்த்தம் இல்லையா? இந்த 2 வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு 4 வருஷத்தில் தெளிவாயிடும். இப்போ தெளிவாக இல்லைன்னு பயப்படாதீங்க. என்ன, இது சில விஷயம்லாம் தெரியக்கூடாது. ஒரு வாட்டி இது பிரசங்காத்து சொல்கிறேன், குருநாதர் எங்கள் எல்லாரையும் ஒரு லெக்சருக்கு அனுப்பிச்சார். அந்த லெக்சரில் போய் உட்காந்து 5 நிமிஷத்தில் எங்களுக்கு புரிஞ்சிருத்து ஒன்றுமே புரிய போகிறது இல்லைன்னு. உடனே அவசர அவசரமாக வெளில வந்து அவருக்கு ஃபோன் பண்ணோம், குருஜி ஒன்றுமே புரியல குருஜி அப்படின்னா.
அதுக்கு தாண்டா அனுப்பிச்சேன், நமக்கு புரியாத விஷயம் நிறையா இருக்குன்னு புரியறதோ அதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன் அப்படின்னா. உங்களுக்கு அந்த கஷ்டம் வராது, கவலைப்படாதீங்க, புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். அதனால இங்கே சர்க்கம் விசர்க்கம். நாரத முனியோட கதையை வச்சுட்டே உனக்கு நான் கதையை சொல்கிறேன்னா, உடனே சுகமுனியை பார்த்து பரீட்சித்து கேட்டான் உலக படைப்பு எப்படி நடந்ததுன்னு. உடனே சுகமுனி சொன்னார், அப்பா நீ கேட்ட கேள்வியை தான் இந்த நாரத மகர்ஷி தான் அப்பாவாக இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்த்து கேட்டார். அதுக்கு பிரம்மா என்ன சொன்னாருங்கிறத வச்சுட்டே உன்னுடைய ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லிடுறேன். இப்படி தான் மகான்கள். என்ன நம்ம குருநாதர் ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குருநாதர் உடனே என்ன சொல்லுவார், இதே மாதிரி தான் நம்ம காஞ்சி மகா பெரிவார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். இதே மாதிரி தான் யோகிராம் சரத்குமார் மகாராஜ்னு ஒரு கதை சொல்லுவார். இதே மாதிரி தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இப்படி பண்ணார்னு ஒரு கதை சொல்லுவார். இதே மாதிரி தான் ஞானானந்தர் சொன்னார்னு கதை சொல்லுவார். சொந்தமாக அவர்களால் சொல்ல முடிஞ்சா கூட ஒரு மகான்களை தொட்டே சொல்லணும்னு ஆசைப்படுறது மகான்களுடைய ஒரு இயல்பு. அதனால சுகமுனி ரொம்ப அழகாக சொல்கிறார்கள், இதே தான் நாரத மகர்ஷி கேட்டார்ப்பா அப்பாவை, அவர் சொன்ன கதையை வச்சுட்டே உனக்கு பதில் சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு முறை நாரதர் தன்னுடைய அப்பாவே தெய்வம்னு இருக்கக்கூடிய நாரதர், நிஜமாவே நாரதருக்கு தன் அப்பாவை விட்டால் வேற தெய்வம் இல்லைன்னு தான் நினச்சிருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகமா. ஏன் அப்படின்னா, தெய்வம் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுமோ? பக்தர்கள் வழிபாடு பண்ணுவார்கள், தெய்வம் வழிபாடு பண்ணுமோ? இந்த பிரம்மா அப்பப்போ திடீர்னு கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாராம். உடனே நாரதருக்கே டவுட்டு, இவர் மேலே வேற யாருமே கிடையாது, இவர் தானே முழு முதற் கடவுள், இவரே கண்ணை மூடிண்டு யாரையோ நோக்கி தவம் இயற்றினார்னு நான் கேள்விப்பட்டேனே, அப்போ எங்கள் அப்பா தான் தெய்வம், தெய்வத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கான்னு ஒரு டவுட் வந்துருத்தான். உடனே நாரதர் ரொம்ப இப்படி தான் குருவை பார்த்து பேசணுமா, கையை கூப்பிண்டே போனார். ஒரு நாள் பிரம்மா பார்த்தார், குழந்தை வாப்பா, என்ன கையை கூப்பிண்டே வர? தேவ தேவா நமஸ்தேஸ்து பூத பாவன பூர்வஜா. அர்த்தமே தெரிய வேண்டாம், பாகவத ஸ்லோகமே இதயத்துக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. தேவதேவா உனக்கு நமஸ்காரம், எல்லாருக்கும் முன்பாக இருக்கக்கூடிய முதல் கடவுள் நீங்க தானேப்பா. தத் விஜானீகி ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம். எனக்கு நீங்க ஒரு அறிவை கொடுக்கணும், அந்த அறிவை நீங்க கொடுப்பதுனால எனக்கு என்ன கிடைக்கணும்னா, நான் யார் அப்படின்ற ஆத்ம தத்துவம் எனக்கு விளங்கணும். உண்மையான அறிவு எங்க தெரியுமா போய் முடியணும்? உலகம் எப்படிப்பட்டது, அவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவன்லாம் ஒரு அல்பமான அறிவு. நான் உண்மையில யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உயர்ந்த அறிவு. எல்லா அறிவும் எங்க போய் முடியணும்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். உடனே நீங்க சொல்லலாம், எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஒரு பேர் வச்சிங்க, இந்த பிறப்புக்கு மின் பிறப்புல இதே பேரா? இல்லையே, அப்போ நீயா அது? ஓஹோ, இந்த உடம்பு இருக்கே, போட்டோ காமிச்சு இதை பாருங்க இதான் நான். சரி, இதுக்கு மின் பிறப்புல நீ ஆணா இருந்தியா, பெண்ணா இருந்தியா, இல்லை மாடா இருந்தியா, தேவனா இருந்தியா, யாருக்கு தெரியும்? அப்போ இதெல்லாம் தாண்டி நான்கிறது வேற ஏதோ இருக்கு போல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எல்லா அறிவும். அதனால ரொம்ப அழகா அவர் சொல்றார், என்ன நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா, அதுக்கான சில விஷயங்களை நீங்க சொல்லணும். இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி உண்டானது, உலகம் கரெக்டா எந்த தப்பும் இல்லாம ஒழுங்கா செயல்படுறதே, இதை யாரு செயல்படுத்துறார்கள், கடைசியா இந்த உலகத்தை தனக்குள்ள யார் ஒடுக்குகிறார்கள், இதெல்லாம் நீங்க சொல்லணும். உலகத்தை பத்தி நான் ஒழுங்கா தெரிஞ்சுட்டா தான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் நீங்க சொல்லணும். அப்புறம் ரெண்டாவதா அவர் கேட்கிறார், அப்பா நீங்க தானேப்பா ஒரே கடவுள். அவர் பிரம்மா பார்த்து சிரிச்சார். உடனே சொன்னார், இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு ஒரே கடவுள். ஆனா நீங்க கூட யார் மேலேயோ தவம் ஏற்றினீர்கள், யாரையோ வழிபட்டீர்கள்னு நான் கேள்விப்பட்டேனே, அப்போ உங்களுக்கும் மேல யாரோ இருக்கார்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையா? இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரம்மா. நீ கேட்கறதுல நியாயம் இருக்குன்ட்டார், நீ சொல்றது கரெக்டரா அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தான் கடவுள்னு நீ சொன்னது இல்லை, உங்களுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கோன்னு ஒரு டவுட் வருது பத்தியா, அது நியாயம்ன்றார். நான் தான் கடவுள்னு நீ நினைக்கிற பத்தியா, அது கூட சாதாரணம்தான். ஏன்னா யாருக்கு கிருஷ்ணன் கருணை பண்ணலையோ அவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, தாம் புத்தி தான் கடவுள்னு நினைப்பாராம். எல்லாருடைய புத்தியுடைய ஒட்டுமொத்த ரூபம் தான் பிரம்மான்றவர். பிரம்மா யாரு தெரியுமோ? உங்க புத்தி, என் புத்தி, எறும்போட புத்தி, புழுவோடைய புத்தி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை காட்டிலும் 1,00,000 மடங்கு அதால நுகர முடியுமா.
நம்ம வீட்டில் என்ன தெரியும் கிச்சன்லன்னா ஏதோ குழம்பு வைக்கிறாங்கன்னு தெரியும், அவ்வளோதான். இந்த நாய்க்கு கரெக்டாக என்ன குழம்பு வைக்கிறாங்க, அதில் உப்பு எவ்வளோ போட்டாங்க, மிளகாப்பொடி எவ்வளோ போட்டாங்க வரைக்கும் மூச்சாலே தெரிஞ்சுட்டுருமா அந்த ஸ்மெல்லுனாலே. அப்போது அதோட புத்தி நம்மளை விட சில விஷயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா? யானைக்கு ஞாபக சக்தி அபாரமாக. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு தான் எவனோ ஒருத்தன் 20 வருஷம் முன்னாடி ஏதான அவ பேர் சொன்னால் அவனை மறக்காமல் உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்றான். யானைக்கு அப்படி கிடையாதான். பிறந்த ஒரு 10 நாளில் யாரோ ஒருத்தர் திட்டினான்னா அது 100 வயசு ஆனால் கூட அது ஞாபகம் வச்சுக்கோமா. அவன் மட்டும் தனியாக மாட்டினான்னா ஒரு போடு போட்டுருவான் அவனை. அப்போ யானைக்கு ஞாபக சக்தின்ற விஷயத்தில் நம்மளை காட்டிலும் ரொம்ப அறிவு இருக்கு இல்லையா? அதனால மனிதன் தான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு அந்த 5 அறிவு 6 அறிவில் அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அத்தனை அறிவையும் கூட்டுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு 10 பில்லியன் வச்சுப்போம், இல்லைன்னா 100 கோடி 200 கோடி 1000 கோடி இருக்கட்டும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன், அதுக்கு முன்னாடி இருந்த மனிதன், வரப்போற மனிதன், வரப்போற விலங்குகள், அத்தனை பேர் புத்தியும் கூட்டுங்களேன். அதெல்லாம் யாருடைய புத்தின்னா பிரம்மாவோட புத்தியா. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த பிரம்மாக்கு பகவான் உலகத்தை எப்படி படைக்கிறான்னு தெரியலை அப்படின்னா பார்த்துக்கோங்க இறைவனுடைய கிரேட்னஸ். அதனால பிரம்மா பார்த்து சொன்னாராம், இந்த கிருஷ்ண உன் மேல கிருபை பண்ணலன்னா நீ என்ன நினைப்ப, என்னத்தான் பெரிய கடவுள்னு நினைப்ப அப்படின்ற. அது தெய்வ ரேஞ்சில். நம்ம ரேஞ்சில் என்ன அர்த்தம்னா, நம்ம புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் கடவுள்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே பல பேர் சொல்லி திரியிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு பாகவதம் சொல்றதுன்னா, கிருஷ்ணனுடைய மாயை தான் காரணம். கிருஷ்ண அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்ல அறிவு வளரட்டும்னு கிருபை பண்ணலை. அதனால அவர்களை தூற்றக்கூடாது, அவர்களை அவதூறு சொல்லக்கூடாது. அவர்களை பார்த்து ஒரு நாள் கிருஷ்ண கிருப்பை இருந்தால் புத்திக்கு மேலே கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான்னு புரிந்துப்பார்கள்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணலாமே தவிர குறைச்சி பேசக்கூடாது, குறைச்சி பார்க்கவும் கூடாது இல்லையா? நமக்கு அப்படி தோணாதது நம்ம பாக்கியம். அதனால நாரதரை பார்த்து பிரம்மா சொல்ற, இந்த புத்தி தான் கடவுள் அப்படிங்கிறது, அதாவது நான் தான் கடவுள். பிரம்மா சொல்ற, நான் தான் கடவுள்ன்ற எண்ணம் உனக்கு எதனால வந்ததுன்னா பகவானுடைய மாயையினால வந்ததுடா. இது சாதாரண விஷயம்தான். ஆனாலும் கரெக்டான கேள்வி கேட்ட. எனக்கும் மேல ஒரு கடவுள் இருக்கானான்னு கேட்ட. எனக்கும் மேல ஒரு கடவுள் உண்டு, அதுதான் கிருஷ்ணன், அதுதான் நாராயணன். நான் கொடுத்த வேதங்கள் எல்லாம் எதற்காக கொடுத்தேன்னா எல்லாரும் நாராயணனை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வேதத்தை கொடுத்தேன். நான் காட்டின யோகமா இருக்கட்டும், நான் காட்டின பக்தியா இருக்கட்டும், நான் காட்டின தவமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எது பலன் அப்படின்னா நாராயணன் தான் பலன். நீங்க சொல்லக்கூடிய அத்தனை தேவதைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தேவதையிலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய தேவதைகளா இருக்கக்கூடிய சூரியன் போன்ற தேவதைகளா இருக்கட்டும், அத்தனையும் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த நாராயணனுடைய அங்கத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் நாராயணனுடைய அங்கத்தினர்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், நாராயணனுடைய அங்கத்தினர்கள் அப்படின்னா நாராயண காட்டில அவங்க வேறையா? அங்கம் வேற, அங்கம் உடையவன் வேறையான கிடையாது. ஆனா அங்கம் உடையவன் அப்படிங்கிறவன் அங்கத்தை காட்டிலும் பெருசாதானே நம்ம பேசுறோம். அதனால நம்ம என்ன சொல்றோம், எல்லா தெய்வங்கள் எல்லா தேவதைகளும் ஒரு விதத்துல ஒண்ணுதான். ஏன்னா எல்லாரும் நாராயணன் கிட்டேருந்து வந்தவர்கள் தான். அதனால எல்லாரையும் மதிக்கணும். ஆனா நம்ம உயர்ந்த ஒரு பதவியை அடையணும்னா வழிபாடு பண்ண வேண்டியது யாருன்னா கிருஷ்ணனு பாகவதம் காட்டு. இது பாகவதம் காட்டுறது நான் அப்படியே சொல்றேன். இது என்னுடைய பட்சபாதம் கிடையாது. பாகவதம் வியாசர் சொல்ற விஷயம். வேதத்தையே நமக்கு கொடுத்தவர் வியாசர். வேதம் இல்லைன்னா நமக்கு எந்த தெய்வமுமே தெரியாது இல்லையா? அதனால வியாசர் சொல்றார், தேவா நாராயணாங்கஜா என்று. தேவர்களாக இருக்கட்டும் மற்ற தேவதைகளாக இருக்கட்டும் எல்லாம் எங்கேருந்து வந்தார்கள்னா நாராயணன் இருந்து தான் வந்தார்கள். அந்த விதத்துல எல்லாரையும் ஒரு பெரிய குடும்பமா தான் நம்ம பார்க்கணும்னு காட்டிட்டும் வழிபாடு பண்ண வேண்டியது யாருன்னா நாராயணனை, அந்த கண்ணனை. ஏன்னா அவன்தான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான். பிரம்மா சொல்றார், எனக்கு அந்த சக்தியை கொடுத்ததும் கண்ணன் தான். இப்ப அழிக்க போறாரே அந்த சிவபெருமானுக்கு சக்தியை கொடுத்ததும் கண்ணன் தான். பார்த்து பார்த்து பரிபாலிக்கிறாரே அதுவும் கண்ணன் தான். அந்தந்த சக்தியை வைத்து கொள்ளும் போது எங்களுக்கு வேற பேர் வருது, எங்களுக்கு வேற தொழில் வருதே தவிர இருப்பதெல்லாம் கண்ணன் தான். அவன் தான் எல்லாம் பண்றான். வேற வேறன்னு தெரியும் பொழுதே நம்ம கண்ணு சரியா தெரியலன்னு அர்த்தம். நம்ம மனக்கண்ணை சரிப்படுத்தணும்னா நம்ம பக்தி செய்யணும். பாகவத தர்மத்தில் இருக்க இருக்க பகவான் சந்தோஷப்பட்டு நமக்கு தெளிவான ஒரு நோக்கு
தெளிவான ஒரு பார்வையை கொடுப்பான். அப்போ என்ன தெரியும்னா, நடக்கிறதெல்லாம் கிருஷ்ணனால தான் நடக்கிறதுன்னு தெரியும், செய்யறதெல்லாம் பகவான் தான் தெரியும். நடுவில் நான் சும்மா நான் ஒன்று நினைக்கிறேனே அப்படின்னே ஒன்று இல்லைன்னே புரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் பரவாயில்ல, நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு சொல்கிறத தப்பு கிடையாது. ஆனால் அந்த தெளிந்த ஞானம் வரும் பொழுது எல்லாம் கண்ணன் தான்னு தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். இதை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த படைப்பு விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கேளுங்கள். அப்படி கேட்கறதுனால நமக்கு என்ன ஒரு லாபம்னா, சில வார்த்தைகள்லாம் போக போக இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதை அப்புறம் ஒரு வாட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அதை வச்சுட்டே நம்ம மேலே சொல்லின்னு போகலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம புத்தி இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கூற்று கேட்டிருக்கேன், நம்ம புத்தியை தீட்டணும் அப்படின்னு சொல்லுவார்கள் சில பேர். புத்தியை தீட்டணும்னா நம்ம அடுத்த 10 வாரங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டாலே நம்ம புத்தியை போட்டு இந்த பாகவதமே தீட்டி விட்டுரும் நமக்கு. ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து கேட்கணும், சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயம். சத்குரு மகாராஜ் கி